الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون وقال تعالى أيضا واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة وقال تعالى أيضا لا يسأل عما يفعل وهم يسألون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் உண்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய எல்லா நிலைமைகளையும் மனிதனுடைய செயல்களோடு அல்லாஹ் தொடர்பாக்கி வைத்திருக்கின்றான். மிருகங்களுடைய செயல்களை வைத்து அது செய்யக்கூடிய நல்லவைகளையோ அது செய்யக்கூடிய தவறுகளை வைத்து இந்த உலகத்துக்கு நலவுகள் வருவதும் இல்லை, கெடுதிகள் வருவதும் இல்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். இந்த அத்தனை படைப்பினங்களையும் மனிதனுடைய செயலை வைத்துதான் இந்த உலகத்துடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல நிலைமைகள் உலகத்திலே உருவாகுவது இந்த மனிதனுடைய செயல்களை வைத்துதான். இந்த உலகத்திலே முசீபத்துகள், அழிவுகள், நாசங்கள், தண்டனைகள், வேதனைகள் வருவதும் இறங்குவதும் இதே மனிதனுடைய செயல்களை வைத்துதான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் மனிதர்கள் சீராக வேண்டும், மக்கள் சீராக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை சீராக்குவான். பொதுவாக அப்படி ஒரு அமைப்பை தான் அல்லாஹ் வைத்திருப்பதாக அல் குர்ஆனின் மூலம் தெளிவாக ஹதீஸ்களின் மூலம் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை விளங்கி அதற்கு தௌபா இஸ்திக்பார் செய்து எங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டுக்கு ஏசுவதோ அல்லது நாட்டு தலைவர்களுக்கு ஏசுவதோ அல்லது ஆட்சியாளர்களுக்கு ஏசுவதனால எந்த பலனும் கிடையாது. பேசி பேசி பாவத்தை சம்பாதிப்பையுமே ஒழிய வேற நடக்க போறது ஒன்றும் இல்லை. மேலான சகோதரர்களே, இந்த உலகத்துல முழு மனித சமுதாயத்துடைய உள்ளங்களும் அல்லாஹ் கையில தான் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யற அந்த எண்ணத்தை உண்டாக்குறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பொதுவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ் வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்க எதையுமே நாடுவதில்லை அல்லாஹ் நாடாமல். இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி ஒரு மனிதன் உத்தர உள்ளத்துல இறக்கத்தை போடுறது யார்? வெறுப்பை உண்டாக்க அவரே உண்டாக்கி கொள்றாரா? அன்பு, இரக்கம், வெறுப்பு, மஹப்பத், இதெல்லாம் இது ஒவ்வொருத்தரும் உண்டாக்கி கொள்றது அல்ல. தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னார். விருப்பம் ஒருத்தர்ல விருப்பத்தை போட உண்டாக்குறது அல்ல, ஒருத்தர்ல வெறுப்ப உண்டாக்குறதும் அல்ல. சில நேரம் ஒன்றிருக்கிறது, நல்லவங்களை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. மேலான கண்ணியமான சொல்ல பொதுவாக எங்களுக்கு சொல்லப்பட்டது நல்லதை விரும்புங்க, நல்லதை ஆசை வைங்க, நல்லதுக்கு முயற்சிங்க,
நல்லதுக்கு உதவியாகிறீங்க. இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தர் நல்லதை வெறுக்கிறார், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவங்களை கோபிக்கிறாரேனா அது தவறு, அது சரி என்று நாங்க சொல்ல இயலாது. அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்ல இயலாது. அதுவும் அல்லாஹ் என்ற உள்ளத்தை போட்டது தான் என்று சொல்ல இயலாது. விபச்சாரத்தை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால அது அல்லாஹ் எனக்கு நாடித்தான் செய்ய வச்சாருன்னு சொல்ல இயலாது. நல்லதை கெட்டதை விளங்கக்கூடிய ஆற்றல்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்லதை செய்ய சொல்லி எங்களுக்கு ஏவினான், கெட்டதை செய்யாதீங்க என்று தடுத்தான். இப்படி எல்லாம் இருக்க பொதுவாக கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம், அதாவது நல்லதுக்காக முயற்சிங்க, நல்லதுக்கு உதவியாகிறீங்க. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. تعاونوا ஒருவருக்கு உதவியா இருந்துக்கோங்க. அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களுக்கும் தக்வாவுடைய காரியங்களுக்கும் ஒருவருக்கு உதவியா இருந்துக்கோங்க. வலா தஆவனு, நீங்க ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யாதீங்க. அலல் இஸ்மி, பாவத்துக்கும், வல் உத்வான், விரோதத்துக்கும். விரோதத்துக்கு உதவியா இருக்க கூடாது. குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமா இருக்க கூடாது. அதுக்கு நாங்க புத்திமதி சொல்லக்கூடாது. மாற்றமாக ஒற்றுமையாக்கி வைக்கிறதுக்கு புத்திமதி சொல்றது, அதுக்கு உதவியா இருக்கிறது. அது நல்ல விஷயம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய உள்ளத்துல இப்படி ஒரு வேலையை செய்யணும். முஸ்லிம்களை இழுக்கணும், முஸ்லிம்களை நசுக்கணும் என்ற உள்ளத்துல அவன் உள்ளத்தை போடுறது எவன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எத்தனை பேர் ஒரு கருத்தை சொன்னாலும் கூட என்ற உள்ளத்துல அது படணுமே, பட வைக்கிறது யாரு? இந்த உள்ளத்துக்கு படுவது என்றோமே, அந்த பட வைக்கிறது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வத்தா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்றாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உண்மையாக ஈமான் கொண்டு உண்மையாக அமல் செய்யக்கூடியவங்க, சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவங்க, அவங்கள பற்றி மற்றவருடைய உள்ளத்துல அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் போடுவதாக குர்ஆன்ல சொல்றாங்க. எனவே விருப்பங்கள், வெறுப்புகள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மக்களுடைய உள்ளங்கள்ல போடப்படக்கூடியது. கணவனின் மீது விருப்பம், மனைவியின் மீது வெறுப்பு, இதெல்லாம் எங்க இருந்து வருவதுன்னா மேல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படும். இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அந்த அநியாயம் எங்கட செயல்களால தான், எங்கட செயல்களால. அது போக நாங்க ஒழுங்கா இருக்கிறோம், நாங்க முறையா இருக்கிறோம், நாங்க பக்குவமாக நடந்து கொண்டிருக்கிறோம், நாங்க மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்க எங்களுக்கு அநியாயங்கள் நடக்குதுன்னா அந்த ஒவ்வொரு அநியாயத்துக்கும் நன்மை கிடைக்கும். மற்றவங்களால் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கஷ்டங்கள், நபிக்கு கஷ்டம் கொடுக்கப்பட இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கஷ்டப்படுத்தப்பட இல்லையா? கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க கஷ்டப்படுத்தப்பட்ட, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அவங்களுக்கு அந்தஸ்துகள், அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்களோட தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஒருத்தர் தகுதி இல்லாம ஒருத்தருக்கு ஏசுறார், குறை சொல்றார், அப்படி என்ன அதனால என்ன நடக்கும்? அந்தஸ்து கூடிக்கொண்டிருக்கும். நாங்க முறையாக நடந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒருவர் ஏசி கொண்டிருக்கிறார், இதனால என்ன நடக்க போகுது? அந்தஸ்து கூட போகுது. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ருப்ப கலிமத்தி ஸுல் அவ் ரஃபத் ஃபீ இஸ்ஸன் தவீலா. எத்தனையோ கேவலமான வார்த்தைகள் மக்களால. சுஃபியான் தௌரி மிகப்பெரிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு அறிவாளி, தாபிஈன்களை சேர்ந்தவங்க, பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார், நாதா, மேலான கண்ணியமான சோழர்களே, அவங்க சொல்றாங்க, எத்தனையோ மக்களால எனக்கு சொல்லப்பட்ட கேவலமான வார்த்தைகள் அது எங்க அந்தஸ்தை கூட்டி கொடுத்தது. எனக்கு அந்த வார்த்தைகளால் எங்க அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போனது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, நாங்க ஒழுங்கா இருப்போம் சொன்னா, நாங்க நேரான வழியில இருப்போம் வேண்டாம். மக்கள் எங்களுக்கு எதை சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் புகழ்றது, நாங்க எல்லாரும் புகழ விரும்பக்கூடியவங்க, ஒருவன் கபூல் செய்யப்படுறது ஏற்றி பேச்சால தான். உண்மையிலே சொல்ல போனா ஏதோ புகழறதுனால பெருமை வந்துடுது. ஏசப்படுறார், நல்லதை செஞ்சு கொண்டிருக்கிறார், ஏசப்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் குறை சொல்றாங்க, மக்கள் ஏசுறாங்க, மக்கள் என்னென்னமோ சொல்றாங்க. இதுதான் கபூலியத்துக்கு அடையாளம். கபூலியத்துக்கு அடையாளம் பாராட்டுறது, புகழ்றது அல்ல.
நாங்க நினைக்கிறோம் எங்கட முயற்சிகள் கபூலாவது, எல்லாரும் எங்களை புகழணும், எங்களை எல்லாரும் பாராட்டணும், எங்களை எல்லாரும் மதிக்கணும், எங்களை எல்லாரும் கண்ணியப்படுத்தணும், அப்பதான் அது கபூலாவிக்கின்றதுக்கு அடையாளம் நாங்க இறங்கி இருக்கிறோம். ஆனா பொதுவான அமைப்புல கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில வரலாறுகள், சம்பவங்களை, சரித்திரங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு தெளிவாக விளங்குது யாரெல்லாம் உயர்ந்தவங்களாக, யாரெல்லாம் மேலான மக்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்க எல்லாம் மக்களால பொதுவான அமைப்புல ஏற்றப்பட்டு, கஷ்டப்படுத்தப்பட்டு, சிரமப்படுத்தப்பட்டு, பல அமைப்புல சோதிக்கப்பட்டு தான் அந்த உயர்ந்த தரஜாக்கள் அவங்க அடைஞ்சு கொண்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல நான் நோவிக்கப்பட்டதை போல இந்த உலகத்துல யாரும் நோவிக்கப்பட இல்லைன்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலே சிறந்தவர் யார்? கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டதை போல, அவங்க சோதிக்கப்பட்டதை போல, அவங்க நோவிக்கப்பட்டதை போல இந்த உலகத்துல யாரும் நோவிக்கப்பட இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே மேலான கண்ணியமான சோழே, அந்தஸ்து, உயர்வு, தரஜாக்கள், உயர்ந்த அந்தஸ்துகள் அடைகிறது இதெல்லாம் சும்மா புகழை கொண்டோ பாராட்டுகளை கொண்டோ கிடைக்க போறது இல்ல. அதை ஏற்றி பேச்ச கொண்டுதான் இவர் ஒழுங்கா இருக்கணும், இவர் இஸ்லாமிய அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நடக்கணும். அதுக்கு மக்களால் ஏசப்படுவார். சில நேரம் விளப்பம் இல்லாம மக்கள் பாரதூரங்கள் தெரியாம என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இவரது அந்தஸ்துக்கு அது காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலைமைகள் சீராகணும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். நாங்க சீராகுவோம் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிலைமைகளை எல்லாம் சீராக்குவார். இன்றைக்கு ஆக தேவை அதுதான் மேலான சோழர்களே. இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் சொந்த வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, எங்கட மனைவி மக்களுடைய வாழ்க்கையில, எங்கட வீட்டு வாழ்க்கை, எங்கட குடும்ப வாழ்க்கைகள் சீராக வேண்டியிருக்கு. எங்கட தவறுகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. எங்கட தவறுகளை சைத்தான் எங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறார். எங்கட தவறுகளை நாங்க என்றைக்கு உணர்வோமோ, எங்கட பலகீனங்களை நாங்க என்றைக்கு உணர்வோமோ, எங்கட குறைபாடுகளை என்றைக்கு நாங்க உணர்வோமோ அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை உணர்வது மட்டும் அல்ல, அதை திருத்திக் கொள்றதுக்கு என்றைக்கு நாங்க முயற்சிகளை செஞ்சு எங்களை திருத்திக் கொள்வோமோ, இப்படி ஒரு தனி நபர் ஒவ்வொரு தனி நபரும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னை மாற்றி அமைப்பாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்ல நிலைமைகளை ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில, ஒவ்வொருத்தர குடும்ப வாழ்க்கையில, எங்கட நாட்டுல, எங்கட ஊர்கள்ல நல்ல நிலைமைகளை எதிர்பார்க்கல. மேலான சோழர்கள், திருத்தங்கள் வரணும், எல்லா அமைப்பிலையும் வரணும் திருத்தங்கள். வெறும் விவாதத்துகள் எங்களுக்கு எல்லாம் சொல்ல அடிப்படைகள் எத்தனையோ இருக்குது. எங்கட நம்பிக்கை சீராக வேண்டியிருக்குது, எங்கட ஈமான் யகீன் சீராக வேண்டியிருக்குது, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை அதை ஒழுங்காக வேண்டியிருக்குது. அதே போல எங்கட இபாதத்துகள், எங்கட வணக்க வழிபாடுகள், அடிப்படையான இபாதத்துகள் அது ஒழுங்காக வேண்டியிருக்குது. அதே போல எங்கட கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக வேண்டியிருக்குது. இபாதத்தை பக்குவமா இருக்கிறார், தாஜத்தை தொண்டு கொள்றார், கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்யறார் என்ன, கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றங்கள் அநியாயங்கள் செய்யறார் என்ன. அப்ப அவரு ஒரு தீனுடைய ஒரு பகுதியை பிடிச்சு கொண்டிருக்கிறார், தீனுடைய ஒரு பகுதியை ஒழுங்கா செய்யறார், இன்னொரு பகுதியை நாசமாக்குறார். தீனுடைய ஒரு சைடு ஒழுங்காகி தொழுகிறார், 5 நேரம் தாஜத்தும் தொழுகிறார், டெய்லி வாக்கையாவும் ஓதுறார், யாசீனும் ஓதுறார், மந்திலும் ஓதுறார், இங்க எல்லாத்தையும் ஓதிக்கொள்றார். கொடுக்கல் வாங்கல் பஜாருக்கு இறங்கினா அவரோட பேச்சு என்ன, அவரோட வார்த்தைகள் என்ன, கொஞ்சம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் முன்பின்னானா அவரோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க மேலான சோழர்கள். அவர் நல்ல மனிதர். ஹதீஸ்ல வந்திருக்க ஒரு கடன் காரண மன்னிச்சா கயாமத்துடைய நாளில் அவனை மன்னிப்பான் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் கடன் எடுத்தார், கொஞ்சம் தாமதமாகிறார். ஆனா கடன் எடுத்தவர் ஒரு டைம் ஒன்றை டேட் ஒன்றை சொல்லி இருந்தா அவர் அந்த நேரத்தில் அவரு கொடுக்கலன்னா அவர் கொஞ்சம் நேரத்தோட வந்து சொல்லிக் கொள்ளணும். நான் உங்களுக்கு 15ஆம் தேதி தாரேன்னு சொன்னேன், எனக்கு இந்த நிலைமை கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது, இன்னொரு 10 நாள் எனக்கு டைம் தாரீங்களா என்று அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். அதை அவர் பேசாம இருக்கிறது அல்ல முறை. முறையந்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் எடுத்தவருக்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்தவருக்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எடுத்த அவருடைய சொந்த மாதிரி கைக்கு வந்ததுக்கு பின்னால அவங்க மேலான கண்ணியமான சோழர்களே, எடுக்கிறவங்களுக்கு விளப்பங்கள் இல்ல, மார்க்கத்துடைய விளப்பங்கள் இல்ல, எப்படி கடன் எடுக்கிறது, எடுத்தா எப்படி நடந்து கொள்ளணும், கொடுக்கிறவங்களுக்கும் அந்த விளப்பங்கள் இல்லை. அதனால எல்லாத்திலையும் நன்மை வண்ணா போகுது. இவர் கொடுத்தும் பாவத்தை சம்பாதிக்கிறார், அவர் எடுத்து பாவத்தை சம்பாதிக்கிறார். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு மனிதன் அல்லாஹ் அவனை மன்னிச்சான் எதை வச்சேன்னு சொன்னா, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை வச்சு தெரியுமா மன்னிச்சான்?
ஒரு கடன்காரனை மன்னிச்சானாம். அதை வச்சு அல்லாஹ் அவரை மன்னிச்சான் என்று ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோழர்களே, அப்ப கொடுக்கல் வாங்கல்களும் ஒழுங்காகும். சம்பாதிக்கிறது ஒரு இபாதத். சம்பாதிக்கிறது தொழில் வாய்ப்புக்கு செய்யறது, ஒரு வியாபாரத்தை ஒரு தொழில ஹலாலான முறையில துப்புரவாக முறையாக ஏண்டாலும் 100க்கு 100 எங்களால முயற்சி செய்ய வேண்டியது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நாங்க பேணுதல் அளிக்க வேண்டியது. சில நேரம் யாரும் சொல்லல இன்றைக்கு 100க்கு 100 எங்களுக்கு நடக்கலாம். எவ்வளவு வேணும், உங்களோட சக்திக்கு எவ்வளவு வேணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதை இவர சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்காக மேலோட்டமா முயற்சி செஞ்சுட்டு விட்டுறது அல்ல. இவருக்கு 60% முயற்சி செய்யணும்னா 20% முயற்சி செஞ்சுட்டு எங்க சக்தி இவ்வளவு தான் சொல்ல இயலாது. அவர் 60% முயற்சி செய்யும் முறையாக செய்யறதுக்கு. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, அப்ப ஒரு இபாதத் அது. மக்களவங்களை எதிர்பார்க்காம இருக்கிறது, மக்களவங்கள்ட்ட கையேந்திரது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்க எங்களை மனைவி மக்களுக்கு தொழிலுக்கு போறோம், பஜாருக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒருத்தர் வியாபாரம் தொழிலுக்கு போயிட்டு வந்து மாலையில அந்த களைப்பா இருக்கிறார், அந்த களைப்பை கொண்டு அல்லாஹ் பாவம் மன்னிக்கிறான் என்றார். டயரை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுவது ஹதீஸ்ல எத்தனையோ ஹதீஸ்ல வந்திருக்கு. மா யுஸீபுல் முஸ்லிமா மின் நஸபின் வலா வஸபின். நஸப் என்றது டயர், கஷ்டம். டயரை கொண்டு பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். வெறும் தொழுகையை கொண்டு அல்ல, வெறும் திக்ர் செய்யறதை கொண்டு மட்டுமல்ல, வெறும் குர்ஆன் ஓதுறதை கொண்டு மட்டுமல்ல. ஒரு தொழில் செய்கிறார், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சி வேர்வை கொட்டுது மேல இருந்து வெயில அலைகிறார். தந்த மனைவிக்கு, தந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவிக்கு, தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, தந்த சொந்த பந்தங்களுக்கு, தந்த பெற்றோர்களுக்கு அவங்களோட பசிய போக்குறதுக்காக, அவங்களோட அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த மனுஷன் கஷ்டப்படுறார். அந்த உணவுகளை இவர் கொடுக்கக்கூடியதை சாப்பிட்டு அவங்க எவ்வளவு அமல் செய்யறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கிடைக்கிறத போல அதே போல நன்மை இவருக்கும் கிடைக்கும். இந்த ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துட்டா அவன் அமல் எல்லாம் பறந்துருது. அவனுக்கு ஈமான் இஸ்லாமும் இல்லாம போயிருது. ஈமான்ல பலகீனமானவங்களுக்கு வறுமை வந்த உடனே அவனுக்கு அல்லாஹ் ரசூல் எல்லாம் மறந்துருது. குர்ஆன் ஹதீஸ் கேட்ட பயான் எல்லாம் பறக்குது. வறுமை வந்ததுல ஈமான்ல பலகீனமானவங்களுக்கு வறுமை வந்தா அதுதான் நிலைமை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரா. வறுமை அது மனிதனை குஃப்ர்ல கொண்டு போய் சேர்க்குமேனா, அவனை காபிராக்கிரும் வறுமை. ஈமான்ல உறுதியானவங்களுக்கு கஷ்டங்கள், சோதனைகள், வறுமைகள் வந்தா அவங்க பிடிச்சு நிற்பாங்க. இப்படி சஹாபாக்களுக்கு போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய நிறைய சம்பவங்கள் பார்க்கிறோம். மாச கணக்கு ஆக்க இல்ல, மாச கணக்கு சாப்பிடறதுக்கு பெரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்களே, எங்க வீட்டுல மாச கணக்கு அடுப்பு பத்த வைக்க இல்ல. ஒரு மாசம் 2 மாதம் 2 மாதம் பூர்த்தியாக எங்க வீட்டுல அடுப்பு பத்த இல்ல. ஈமான்ல உச்சகட்டத்தில் உள்ளவங்க. அப்போ ஈமான்ல உறுதியானவங்களுக்கு சோதனைகள், இப்படி வறுமைகள் வந்தா சமாளிச்சு கொள்வாங்க. ஈமான்ல பலகீனமானவங்களுக்கு அவங்களுக்கு பஞ்சம், வறட்சி, வறுமைகள் வரக்கூடிய நேரத்துல ஹராத்த செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. களவெடுப்பாங்க, மோசடி செய்வாங்க, அநியாயம் செய்வாங்க, வட்டி எல்லாம் அதெல்லாம் இப்ப பாக்கல எந்த நிலைமை எனக்கு தான் தெரியும் என்றுவார். இது வைக்கிறதுல நீங்க பயம் பண்ணினது எங்க நிலைமை எங்களுக்கு இல்லையா தெரியும் இறங்குவார். இது வைக்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. இதுல தொகுந்து கொள்றார், அங்கே இதை வைக்கிறார். தொழுகையை தொழக்கூடிய அமல் செய்யக்கூடிய எவ்வளவு பேர் நாங்க பாக்குற ஈடு வைக்கிறது கணக்கும் இல்லை அவங்களுக்கு. ஏன் மேலான சோழலை அப்படி செய்யறோம்? நன்மைகள் அழிஞ்சு போகுது. அப்படியே தேவையா வித்து போட வேண்டியது. நஷ்டம் தான் பரவாயில்ல, நஷ்டம் போகட்டும், நான் ஹராத்த செய்ய மாட்டேன், நஷ்டம் போனா பரவாயில்ல, அதுதான் ஈமான். நான் எடுத்த இந்த காப்ப நான் இப்ப எடுத்தேன் 15,000 இப்ப நான் விற்க போன 10,000 தான் கிடைக்கும், அல்லது 12,000 தான் கிடைக்கும், 3,000 போகுது, போகட்டும். அது வெளிரங்கத்தை நஷ்டம் மாதிரி விளங்கினாலும் நஷ்டம் அல்ல. அதுக்கு மாற்றமாக ஈடு வச்சு அதை எடுக்கிறது நஷ்டம். வெளிரங்கத்து அது லாபம் மாதிரி விளங்குது, ஆனா அது நஷ்டத்தை உண்டாக்கும். எனவே சம்பாதிக்கிறது, தொழில் செய்யறது, தன்னை மனைவி மக்களை கவனிக்கிறது, புள்ள குட்டிகளுக்கு தின்ன கொடுக்கிறது, இதெல்லாம் இபாதத் மேலான சோழர்களே. நாங்க என்ன எங்கெல்லாம் அதிகமானவங்க சோம்பேறிகள் தான். நான் என்ன சொல்றேன்,
அன்றைக்கு ஒரு சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர் சொல்றார், அதற்கு நாங்க இங்க படுற கஷ்டத்தை ஸ்ரீலங்கால பட்டு இருந்தோம் இல்ல, எப்பயோ நாங்க முன்னேறி இருப்போம் சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, போயிட்டு அவ்வளவு சிரமப்படுறாங்க. இரவு விடிய விடிய தொழில் செய்யறாங்க. இரவு வேலை செஞ்சா 2 டபுள் சம்பளம் கிடைக்குது அல்லது 1.5 மடங்கு கிடைக்குது. அதனால இரவெல்லாம் விழிச்சு தொழில் செய்யறாங்க. 2 ஷிப்ட் வேலை செய்யறாங்க. 8 மணித்தியாரம் வேண்டாம், 16 மணித்தியாரம் வேலை செய்யறாங்க. இங்க இருந்து போனவங்க பலர்கள், வெளிநாடுகள்ல தொழில் செய்யக்கூடிய பலர்கள், பொதுவான அமைப்புல மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்கட ஹாலாத்தா எல்லாம் ஓசில நடக்கணும். எல்லாம் சும்மா சிரமப்படாம கஷ்டப்படாம யாருக்கும் போய் ஏற்றிப்பட தயார் இல்ல, கொஞ்சம் அலைய தெரிய தயார் இல்ல, கொஞ்சம் சிரமப்பட தயார் இல்ல, எல்லாம் நடக்கணும். இவருக்கு பக்கியன்ற கையேங்கிறது அணு பரவாயில்ல, அதுக்கான ஆகப்பெரிய கேவலம், அதுக்கான ஆகப்பெரிய கேவலம். யாருக்கு கையேந்து ஏழும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மக்கியவங்களை எதிர்பார்க்காம நாங்களே நாட்டாம செஞ்சாலும் பரவாயில்ல, மூடி அடிச்சாலும் பரவாயில்ல, அது ஒவ்வொரு தலையையும் முதுகுல சுமந்து கொண்டு அந்த ஒவ்வொரு மூட்டையும் தூக்குறதை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். கேவலம் இல்லாத கண்ணியம், மேலான கண்ணியமான சொல்லி இதுதானே குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை கொடுக்கல் வாங்கல், எங்களை வியாபாரம் தொழில், இதை ஒழுங்காகும். அதே போல எங்களோட மாஷராத், குடும்ப வாழ்க்கை, எங்களோட பொறுப்புல எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறேன். எங்களோட பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய பொறுப்புகள் அது சரியா நிறைவேற்றப்படணும். எங்களோட மனைவி மக்களுடைய பொறுப்புகள் நிறைவேற்றப்படணும். எங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இன பந்துக்களுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்படணும். பக்கத்து வீட்டாருடைய கடமைகள் நிறைவேற்றப்படணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக முஸ்லிம்களுக்கு எங்களால் செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்கள் என்ற அடிப்படையில் பொதுவாக எல்லா மக்களுக்கும் எங்களால் செய்ய வேண்டிய கடமைகள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு எங்களால் செய்யப்பட வேண்டிய கடமைகள், எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அவங்களோட விஷயத்துல. ஒன்று மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவங்கள நாங்கள் மதிக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற குஃப்ர வெறுப்போம், அவங்கள வெறுக்க மாட்டோம். அவங்கள வெறுக்கக்கூடாது. அவங்க குஃப்ர்ல இருக்கிறாங்க, ஈமான் இஸ்லாம் இல்லாம இருக்கிறாங்க, படைச்சவங்களை விட்டு படைப்பினங்களை வரையும் கொண்டு இருக்கிறாங்க. அதை நாங்க வெறுக்கிறோம். ஆனா ஆள வெறுக்கல. ஆள வெறுத்தா எப்படி அவனுக்கு இதாயத்து கிடைக்கும்? இப்படி இவன் காபீர் எல்லாத்தையும் ஒதுக்கினா அவனுக்கு எப்படி இஸ்லாத்தை விளங்க சந்தர்ப்பம்? இன்னைக்கு எங்கட நாட்டுல இவ்வளவு இஸ்லாம் 2000 பள்ளிவாசலுக்கு மேல இருக்குது, இவ்வளவு பயான்கள், இவ்வளவு ரேடியோல புரோகிராம்கள் எல்லாம் நடந்தும் கூட இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள், அன்னைக்கு ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்த சகோதரி, அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் முஸ்லீம்களோட அந்த கலாச்சாரங்களை ஒன்றும் எனக்கு தெரியாது, ஒரே ஒரு தடவை ஒரு முஸ்லீம் வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இழந்த சந்தர்ப்பம் உருவாக்கி கூட இல்லை. நாங்க எங்கட இந்த செய்தி அவங்களுக்கு போயிட்டு சேர்றதுக்கு நாங்க வழிய செய்ய இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாத ஹோட்டல்ல போயிட்டு ஒரு டீ ஒன்றை குடிக்கிறது, நான் எங்க சொந்த கருத்து, அல்லாஹ் ஆலம், அது எவ்வளவு சரியா பிள்ளையோ தெரியாது. நான் சொல்ற கருத்து, நல்ல முஸ்லீம் என்ற உருவத்துல அவங்க எங்களைய பார்த்தா விளங்க ஒரு முஸ்லீம் என்று, அதுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குதோ அது அந்த அடையாளங்களோட நாங்க போயிட்டு, அல்லது அவங்க முஸ்லீம் என்றத அவங்க விளங்கி, நாங்க முஸ்லீம் என்றதை அவங்க விளங்கி கொள்ளணும். அந்த நிலைமையில அவங்களோட நாங்க புறங்கணும், அவங்களோட கொடுக்கல் வாங்க செய்யணும், எங்களோட இஸ்லாத்தை விளங்கப்படுத்தணும். கொடுக்கல் வாங்கலால எங்களோட வியாபாரத்தை கொண்டு அவன் இஸ்லாத்தை விளங்கணும், எங்களோட நல்ல பழக்கங்களை கொண்டு அவன் விளங்கணும். அதே இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம். அவன் கேட்டா உடனே சொல்லணும், எங்களுக்கு இஸ்லாத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன்ல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது, எங்களோட நபி இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்ப எங்கட கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கு அவங்களுக்கு இஸ்லாத்துல இருக்கிற நல்லெண்ணத்தை இல்லாமக்கிற அளவுக்கு தான் எங்கட பழக்க வழக்கங்கள் இருக்குது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப நாங்க ஒரு அந்நிய ஆட்கள்கிட்ட கடையில போயிட்டு ஒரு டீயை குடிச்சு அவங்களோட அன்பாக நடந்து அன்பா பேசி ஒரு நாங்க அந்த டீயை கொண்டாந்து வச்சவனுக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுக்கிறோம், என்ன நீயத்தோட கொடுக்கிறோம், இவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கட்டும். இந்த சிந்தனைகளோட நாங்க இந்த அந்நிய மக்களோட 190% முஸ்லீம் அல்லாதவங்க நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட பழகுவோம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும்
ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தனையோட இந்த கவலையோட நாங்க அவங்களோட நடந்து கொண்டா வேளாண் சொல்ல பெருசா பயான் பண்ணி இலங்கப்படுத்த தேவையில்லை. எங்களோட செயலே அவங்களோட ஹிதாயத்து காரணமா அமையும். எங்களோட பழக்க வழக்கங்களே அவங்களோட ஹிதாயத்து காரணமா அமையும். இது சிலவங்க சொல்றது முஸ்லீம் அல்லாதவனே அடிச்சு பறச்சு எடுக்கலும், அவன் வீட்டுக்கு இறங்கலும், அவனுடைய ஆவணம் செஞ்சு அவனுக்கு வேண்டிய மாதிரி அநியாயத்தை செய்யலும், அவன்கிட்ட கடன் எடுத்தா கொடுக்க தேவை, அவங்க காப்பீர் தானே, அவர் காப்பீர் தானே இவர் கேளும். இப்படித்தானே நாங்க பாவிக்கிறோம், இப்படித்தான் நாங்க யோசிக்கிறது. அவன் களிமாத்து இல்லாத அவனுக்கு வேண்டிய விளையாட்ட போடையிலும் எங்களுக்கு மேலான கண்ணியமான சோழல எந்த வகையிலும் அனுமதி இல்லை அப்படி செய்யறது. யார விஷயத்துல அப்படி செய்யறதுக்கு அனுமதி இல்லை எங்களுக்கு, முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவங்களோ. அப்ப எங்கட முஆமலாத், எங்கட முஆஷராத், எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட பழக்க வழக்கங்கள், எங்கட குடும்ப சம்பந்தப்பட்ட எங்கட பொறுப்புகள், எங்கட பிள்ளைகள விஷயத்துல கூடுதலா கவனம் செலுத்தணும். இன்றைக்கு எங்கட பொம்பளை பிள்ளைகள் கிளாஸ் போயிட்டு அப்படியே போகுது. முந்த நாள் எங்கட ஒரு சகோதரர் வந்து சொல்றார், அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர் சொல்றார், முஸ்லிம் பிள்ளைகள் 32 பிள்ளைகள் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள். அவங்க ஆபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு பின்னால தவறான தொடர்பு வைக்கிறாங்க, அது வீடியோ பண்ணி கொடுக்கிறாங்களா. எங்களோட முஸ்லிம் பிள்ளைகள் 32 பிள்ளைகள் அட்ரஸோட தாழ் ஆசிரத் என்றார், ஆதாரத்தோட தாழ் பட்டேல் இருக்கிற ஒரு முக்கியமான சகோதரர் சொல்றார், ஒரு தாய் 3 பொம்பளை பிள்ளைகளை விபச்சாரத்தை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. எங்க சமுதாயத்துடைய ஆவலார் நாங்க ஒரு கூட்டம் முழுந்து கொண்டும் தொழுந்து கொண்டும் இருக்கிறோம், போதி கொண்டும் அமலோட இருக்கிறோம், பெரிய ஒரு கூட்டம் பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற வேளாண் சோதனை. எங்களது வசதி படைத்தவர்கள் அவங்களோட பணவீக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வசதி படைத்த சகோதரர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வசதியை கொடுத்தான், அவங்களோட தேவைகளை சுருக்கி மேலதிகமான பணங்களை சமுதாயத்துடைய தேவைக்காக செலவழிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, உம்மத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மேன்மேலும் பறக்கச் செய்யணும், அவங்களுக்கு கொண்டு பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பெரிய ஒரு கூட்டம் மேலான கண்ணியமான சொல்லே பாவத்துக்கும் ஹராத்துக்கும் வீண்விரயத்துக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மஹல்லாக்கள் அல்லது கிட்ட கிட்ட பொம்பளை பிள்ளைகள் படிக்க தேவையில்லை என்று நாங்க சொல்ல இல்லை, கிளாஸ் போக கூடாது நாங்க சொல்ல இல்லை, போங்க படிங்க, முறையாக படிங்க. இது இங்க இருந்து எங்கேயாவது ஒரு பொங்கலுக்கு போறது, இந்த பொங்கலை பிள்ளைகள் பயணம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகுது. எத்தனையோ பேர் சந்திக்க வேண்டிய நிலைமைகள், எத்தனையோ பேரால நோவிக்கப்பட வேண்டிய நிலைமைகள், காலப்போக்கில் உள்ளங்கள் கவர்ந்துருது. மேலான கண்ணியமான சோழர்களே, தவறான அமைப்புல போகக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் மேலான சோழர்களே, களிமா சொன்ன சகோதரிகள் அந்நிய சகோதரர்களோட தவறான தொடர்புல அப்படியே போகக்கூடிய சம்பவம் எங்கட கொழும்புல இவ்வளவு பயான் முழு இருக்கிற முழு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமானவர்கள் இருக்கக்கூடிய பகுதி கேட்காத பயான் ஒன்று இல்லை. நாங்க இருக்கிற எல்லா பயானையும் கேட்டோம், எல்லா பெரியார்கள் பயானையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட சமுதாயத்துடைய நிலைமை இப்படி கவலையான நிலைமையா இருக்கு. அந்த பகுதியில் உள்ளவங்க இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம், இந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த கிட்ட பகுதிகள்ல அப்படியே தேவை, வீட்டுக்குள்ளேயே அதை சாதிச்சு கொள்ள மிச்ச நல்ல. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, பொதுவான இடத்துக்கு தான் அனுப்பணும்னா கிட்ட ஏற்பாடுகள் அந்தந்த பகுதியில் மஹல்லாவாசிகள், அந்த ட்ரஸ்டி போர்ட்ல இருக்கக்கூடியவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் எங்களோட பொம்பளை பிள்ளைகள் மக்க இடங்களுக்கு போக கூடாது, நாங்களே இங்க டீச்சர்ஸ் ஆன ஏற்பாடு செய்வோம், இங்க ஒரு இடம் ஒன்று ஏற்பாடு செய்வோம், கிட்ட இருக்கிறவங்க வந்து படிச்சுட்டு போகட்டும். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செஞ்சா அது எவ்வளவு லேசா இருக்கும், உதவியா இருக்கும். உள்ளடா ஏதோ 4 விஷயத்தை விலகி கொள்ளவும் உதவியா இருக்கும், பாவத்தையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு உதவியா இருக்கும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில நாங்க பெரிய பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில கேட்பான். எல்லா அமைப்புலையும் யோசிக்க வேண்டியிருக்கு, எல்லா அமைப்புல உள்ளவங்களுக்கு மத்தியில முயற்சிகள் தேவை. முயற்சி ஒரு சின்ன பள்ளியோட தொடர்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாத்திரம் அல்ல, வெளியில ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, வாலிப பெண்கள் எவ்வளவு பேர். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, எங்க பாகங்கள்ல இஸ்லாத்தை தழுவிய குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நாங்க அரவணைக்கிறதும் இல்லை.
இன்றைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வர தயார். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலையில அவங்களோட யோசனையில உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இஸ்லாத்துக்கு வந்தா உண்டு, நாங்க வந்தவங்க எங்களே பேசுவாங்க, வந்தவங்க என்று பேசுவாங்க. அடுத்தது எங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்வது கஷ்டமா இருக்கும், எங்களோட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை யார் கொடுப்பாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்த எங்களையா யாரு கல்யாணம் முடிப்பாங்க. அதனால எத்தனையோ பேர் சொல்றாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வர தயாரா இருக்கிறாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்த எங்களையா யாரு கல்யாணம் முடிப்பாங்க. அதனால எத்தனையோ பேர் சொல்றாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வர தயாரா இருக்கிறாங்க. அப்ப நீ அவசரமா வந்துருங்களேன்னு சொன்னா எங்களோட பிள்ளைல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வாரோம், எங்களோட மகளோட கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாணம் செய்யணும்னா நாங்க இஸ்லாத்துக்கு வந்தா எங்கட இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பாடுகள் எப்படி நடக்கிறது கஷ்டம், நாங்களும் நீ பாக்குறது 2ஆம் நம்பரா தானே வேண்டா சொல்றது. வாரவங்க எல்லாம் எங்களை விட சிறந்தவங்க. மொத்தம் 80 வயசுல களிமா சொன்னா 80 வருஷம் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும், உடனே மன்னிக்கப்படும் அவன் அவ்வளவு பாவமும். அப்ப என்னையோட சிறந்தவன் அவன். மேலான கண்ணியமான சோழலை வரக்கூடியவங்க சிறந்தவங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன பிறக்கக்குள்ள எல்லாம் முஸ்லிம்களா இருந்தவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, ஆகிரத்துல உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடியவங்க நல்ல பண்புகள் உள்ளவங்கன்னு சொன்னாங்க. நாங்க சலாம் சொல்றது எங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு மட்டும்தான். 4 பேர் நின்று கொண்டிருக்க போல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த 4 பேர்ல ஒருத்தரா இருந்தா நான் சலாம் சொல்றது அந்த ஒரு ஆளுக்கு தான், மற்ற 3 பேருக்கு சலாம் சொல்றேன் இல்ல. எனக்கு அவரை மட்டும் தான் தெரியும், மற்றவங்கள தெரியாதுன்னா நான் சலாம் சொல்றேன். இதான் முறை, இதான் ஷரியா குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறை. மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சல்லிம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. 4 பேருக்கு முஸ்தஃபா செய்யும், அவருக்கு மட்டும் சலாத்தை கொடுத்துட்டு போறது அல்ல. 4 பேர் இருந்தா 4 பேருக்கு நாங்க சலாம் கொடுத்துட்டு தான் போறோம். தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், தெரியாதவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல மதீனாவுக்கு போன ஆரம்ப காலங்கள்ல சொன்ன அழகான புத்திமதிகள் தான், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே சொன்ன புத்திமதிகள் தான் அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை நல்லா பரப்புங்க நாங்க நபி ஸல்லல்லாஹு. கண்டவங்க நின்றவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்றது. சில விளக்கம் இல்லாத கேஸ்களும் இருக்குது எங்கல்ல. இந்த நேரம் சலாம் அப்பா, சலாமுக்கு ஒரு நேரம் இல்லையா, சலாமுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லையான்னு கேட்கிறாங்க. இந்த அந்த அவருக்கு என்ன வார்த்தையை சொல்லி சொல்றதோ தெரியாது. சலாம் என்றா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றது என்ன வார்த்தை? உண்மையிலே சாந்தி, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய துவா, ஒரு துவா. அது துவாவானம் என்றவங்க அல்லாவுடைய ரஹ்மத்தோடு கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு உண்டாகட்டும். ஒரு துவா இல்லையா இது? இது எல்லா நிலைமையிலும் உள்ளவங்களுக்கும் எல்லா இடத்துலயும் சொல்லி குட் மார்னிங் என்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் சொல்லலாம இருக்கும். அது சரி. ஒத்தந்த மனைவி மவுத்து அவர் வந்து கொண்டிருக்கிறார், முதலாவது அவரை சந்திக்கிறோம் வெள்ளையா கால நேரத்துல குட் மார்னிங் சொல்றேனுமா? அந்த வார்த்தையை சொல்ற அந்த கட்டத்தை பொருத்தமா? சொல்லல. அப்ப என்ன சொல்றது? சொல்லாம போகும். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லேருமா? என்னவா தாராளமா சொல்லு. ஒருத்தர் கோட்ட காலம் இல்ல, அவர் பெரிய ஒரு கவலையில வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு குட் மார்னிங் சொன்னா அவர் சொல்லுவார், இன்றைக்கு மார்னிங் எனக்கு குட் இல்ல, பேட் மார்னிங் என்றுவார். எனக்கு இந்த காலை நல்ல காலை அல்ல, இந்த காலை எனக்கு பெரிய முசீபத் என்றுவார். அப்ப அவருக்கு குட் மார்னிங் என்ற வார்த்தையை பாவிக்க இயலாது. ஆனா அந்த மனிதனுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லேருமா? என்னவா தாராளமா சொல்லு. துஆ ஒன்று செய்யறோம், மனைவி இழந்த மனிதனுக்கு துஆ செய்யறோம், பணத்தை காணமாக்கின மனிதனுக்கு துஆ செய்யறோம், பஜார்ல உள்ளவனுக்கு துஆ செய்யறோம், கல்யாணம் கைக்கிறவனுக்கு துஆ செய்யறோம். எல்லா நேரத்தையும் அதிகமா சலாம் சொல்லுவோம். விளக்கம் இல்லாத எந்த கருத்துக்களை சொன்னாலும் சரி, எங்களுக்கு கண்ணியமான நபி சொல்லி தந்த அழகான வழிமுறைகள் தானே. அடிக்கடி முசாபா செய்யறது, கை கொடுத்து சும்மா சலாம் கொடுக்கிறது எல்லா நேரத்தையும் செய்ய. இங்க நிக்கும் செஞ்சோம், இன்னும் கொஞ்சம் அகல போனாப்புல அவரை கண்டோம், கை கொடுங்க பரவாயில்ல, மஹப்பத் உண்டாகும். சலாம் அதிகமா சொல்றதுனால, முசாபா செய்யறதுனால மஹப்பத் உண்டாகும். முஆனகா செய்யறது, கட்டி தழுவுறது, பயணங்கள் என்று திரும்பி வந்தார்கள் சுன்னத்தா பதான். பயணம் போக்கல் அல்ல, ஹஜ்ஜிக்கு போக்கல முஆனகா செய்யறது இல்ல, ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரப்பதான் முஆனகா செய்யும். அதுலயும் வலது பக்கம் செய்வது தான் சுன்னத்து. பொதுவா எந்த நல்ல விஷயத்தையும் வலது கொண்டு ஆரம்பிக்கணும்.
இடது பக்கம் இல்லாம என்னுடைய வலது அவருடைய வலது. அப்ப இந்த வலது பக்கத்தால அவரோட வலது பக்கத்தை நாம வணக்கறது. ஒரு தடவை செஞ்சா தாராளமா போதும். அதுவும் ஒத்த பணத்தான். 3 பயணம் செஞ்சு கூட தரமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை முறையாக செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ். உள்ளங்களை சேர்க்கிறது. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, இப்படி அழகான பண்புகளை, நல்ல குணங்களை, நல்ல தன்மைகளை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க அதிகமான சலாம் சொல்லுங்க, அதை கொண்டு மஹப்பத் உண்டாகும். வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள சலாத்தோட போறது கொண்டு வீட்டுல பரக்கத் உண்டாகும் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வந்திருக்கிறது. வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள சலாத்தோட வீட்டுக்குள்ள நுழையிறது. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, நல்ல பண்புகள். சிலவங்க சிரிக்கிறது தெரிஞ்சவங்களோட மட்டும்தான். அவங்களுக்கு சிரிக்கிறதும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையா இருக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சரியான ஒரு யோசனை போறது, சிலவங்களோட சிரிச்சாலும் அது சும்மா பாதி சிரிப்பு, காவாசி சிரிப்பு, பட்டும் படாமையும் சிரிப்பு. என்ன மேலான சோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, புகாரியுடைய தெளிவான ரிவாயத், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா. உங்களோட சகோதர முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். சதகா செஞ்ச நன்மை ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது. தெரிஞ்சவங்களோட மட்டும் சிரிக்கிறது, தெரியாதவங்களோட சிரிக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்நிய மக்களிடம் சிரிச்சு கொள்ள வேண்டியது. அவங்களுக்கு எல்லாம் அந்த பழக்கங்கள் இல்லை. பொதுவா அவங்களோட கருத்து தான் தெரிஞ்சவங்களோட மட்டும் தான் சிரிக்கணும், தெரியாதவங்களோட சிரிக்கிறது இல்லை. அதுவும் அவங்க பொதுவா முஸ்லீம் என்று விளங்கினா சிரிக்க தயாரும் இல்லை. ஏன்னா எங்கள்ல அவ்வளவு விருப்பம் அவங்களுக்கு. எங்களை செயல் அப்படியே, எங்களை பழக்க வழக்கங்கள் அப்படியே, இந்த மீடியாக்கள் காட்டப்படுறது எங்களை பத்தி அப்படித்தானே. இந்த டிவியில அதுல இதுல எல்லாத்திலையும் இந்த நியூஸ்ல எல்லாம் எங்களால நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது நடக்காத தவறுகளை நடந்ததாக காட்டுறது. எப்பயாவது எங்கேயாவது ஒன்று நடந்ததா காட்டுறது, அதை காட்டிக்கொண்டே இருக்கிறது. மீடியாவில் அவரோட கையில தான் இருக்குது. இந்த எல்லா நியூஸ்கள் செய்திகள் வெளியாகக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாம் அவங்களோட கையில தான் வச்சுக்கிறாங்க. நாங்க என்னத்தை செஞ்சோம், நாங்க தின்றதும் தூங்கினதும் தான் மிச்சம். சண்டை பிடிச்சது அதோட சேர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன் வந்தா அதுக்கு எத்தனையோ பேர் மாற்றமான கருத்துக்கள், அதுக்கு அவர் சரி வராது இவர் சரி வராது. ஒரு பள்ளி ட்ரஸ்டி போர்டு ஒன்றை தெரிவு செய்த நாளை பாருங்களேன், ஃபீ சபீல் இல்லையா, அன்றைக்கு என்ன நடக்குமோ, கை கலப்பு நடக்குமோ என்று பயப்படுற நிலைமையாயிருக்கு. போர்டுக்கு வர சண்டை, போர்டுக்கு வராம இருக்கத்தான் சண்டை பிடிக்கணும். அது பொருத்தம் எனக்கு கேளாது. யாருமே தயார் இல்லைன்னு சொல்லணும். இது தயார். அதுக்கு அவர் ஒரு குரூப்பை கூட்டி வந்து வர்றார், இவர் ஒரு குரூப்பை கூட்டி வந்து வர்றார். எந்தக்கு ஏடிஎம் மீட்டிங் இருக்கிறோம், அன்றைக்கு பெரிய பயங்கரமாயிருக்கு. என்ன நடக்குமோ தெரியா. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, இந்த கருத்து வேறுபாடுகளை, இந்த முசீபத்துகளை விட்டு, இந்த சண்டை சச்சரவுகளை விட்டுட்டு நல்ல சமுதாயத்துல தகுதியானவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. மேலான சோழர்களே, இன்றைக்கு அன்றைக்கு ஒரு செய்தி எங்களுக்கு வந்தது. இந்த எங்க நிதா பவுண்டேஷனுக்கு செய்தி வந்துச்சு. ஒரு ஆர்ஃபனேஜ்ல, புத்திஸ்ட் ஆர்ஃபனேஜ்ல எங்களோட முஸ்லிம் பிள்ளைகள் 7 பேர் இருக்கிறதா. அங்க போயிட்டு பார்த்தா அந்த பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு போக்குற அந்த முஸ்லிம் பிள்ளைகள் இருக்கிறேன்னு கேட்டு அவங்களை அழைக்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகள் வரக்கூடிய கும்பிட்டு கொண்டு காலில் புல போகுது. இது முஸ்லிம் பிள்ளைகள். அதே போல பொம்பளை பிள்ளைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு பார்த்தா 4 முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. 18 வயசு வரைக்கும் நாங்க தரமாட்டோம். அவங்களோட பெற்றோர்களுடைய அட்ரஸ் தாங்கன்னா அதுக்கு எடுக்கிற முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அதை எப்படி எவ்வளவு கிடைச்சா பெரிய ஒரு விஷயம். அந்த பெற்றோர்களுடைய பேசுறது வறுமை கேட்டு பார்த்தா வாப்பா இல்லாத பிள்ளைகளும் அல்ல, வறுமையில எத்தனை பேர் அப்படி விட்டு இருக்கிறார். இன்றைக்கு சர்ச்சில் மேலான கண்ணியமான சோழர்களே, எங்கட சரியா தேடி பார்த்தா எங்கட பிள்ளைகள் களிமா சொன்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு வாலிப ஒரு சின்ன வயசுல உள்ள ஒரு ஆம்பளை புள்ள அவர் ஸ்கூலுக்கு போறார். அவரை ஏதோ ஒரு கட்டத்துல சந்திச்சு பேசின நேரத்துல பார்த்தா அவர் ஒரு முஸ்லீம். அவர் சர்ச்சில் அவங்களோட ஏற்பாடுகள்ல வைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்கூலுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் அவர்களை முயற்சி செஞ்சு அவரை உரிய இடத்துக்கு தேடி பிடிச்சு ஒப்படைக்கப்பட்டது. இப்படி எவ்வளவு வேலை இருக்கு மேலான செய்ய, எவ்வளவு எங்களுக்கு எங்களோட நேரங்கள், எங்களோட காலங்கள், எங்களோட முயற்சிகள், எங்களோட பணங்கள், செலவழிக்க வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது. நாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு
அவர்கிட்ட குறைய பேசிக்கொண்டு 4 பேர் சேர்ந்து 5வது ஆள்கிட்ட பலாய கழுவி கொண்டு இருக்கிறோம். எங்களோட பெண்கள் சேர்ந்தாலும் என்னத்த பேசுறாங்க, நாங்க ஆண்கள் சேர்ந்தாலும் என்னத்த பேசுறோம். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, உம்மத்துக்கு மத்தியில் எங்கட பெரிய ஒரு உழைப்பு இந்த 190% எங்கட நாட்டில் இருக்கிறாங்கன்னா, அன்றைக்கு ஒரு சகோதரர் யமன்ல இருந்து வந்த சகோதரர் கேட்டார், பெரிய கவலையான விஷயம், இந்த கடலோர பகுதியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவி இருக்குது, ஆனா உங்களோட ஸ்ரீலங்கா இந்த இஸ்லாத்தை தழுவ இல்ல, அதுக்கு காரணம் நீங்க தான் சொன்னார். கடலோர பக்கமா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அதிகமான நாடுகள் இஸ்லாத்தை தழுவி எல்லாம் ஆரம்பத்துல வேற வேற அமைப்புல இருந்த இந்துக்களாக பௌத்தர்களாக இருந்தவங்க தான், ஆனா முழு நாடும் மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, ஆனா இன்னும் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட ஹாலாத் அதே ஹாலாத்தா தான் இருக்கு. நான் அவங்கள பத்தி கவலைப்படவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், முழு உலகத்திலேயும் நாங்க செய்யற பெரிய அநியாயம் ஒன்று தான் அந்த மக்களுக்கு எங்கட இந்த உண்மையான செய்தியை ஒப்படைக்க இல்லை. லண்டன்ல ஒரு சகோதரர் சொல்றார், பெரிய ஒரு யூனிவர்சிட்டியுடைய பிரின்சிபல் பொறுப்பாக இருக்கக்கூடியவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றார், பெரிய அறிவாளி. அவர் சொல்றார், டெக்னாலஜியுடைய விஷயத்துல முஸ்லீம்கள் எங்களுக்கு முந்தவே இல்லாது, ஆனா இந்த முஸ்லீம்கள் எங்களுக்கு கலிமாவை சொல்லி தந்தாங்கன்னா, இஸ்லாத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கலிமாவை சொல்லி தந்தாங்கன்னா, நாங்க முஸ்லீம்களுடைய செருப்பை தூக்க தயார்னு சொன்னார். பெரிய ஒரு தாகத்துல முழு உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேலான சோழர்களை, வெளிநாடுகளை போயிட்டு பார்த்தா, இது ஐரோப்பிய நாடுகளை போயிட்டு பார்த்தா விளங்குது, மக்களோட நிலைமை எல்லா அமைப்பிலையும் வாழ்ந்த வாழ்க்கை வெறுத்து போயிட்டு. அந்த நாடுகளுக்கு போயிட்டா எங்கட பிள்ளைகளே வளர்க்கிறது பெரிய பாடு. அன்னைக்கு சொன்னாங்க, நாங்க அங்க இருக்கக்கூடிய நேரத்துல அங்க ஒரு பொம்பளை புள்ள 13 வயசு பொம்பளை புள்ள சிகரெட் குடிச்சிருக்குது, அத வாப்பாவும் நானும் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த புள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குது, நடுவா அந்த வாப்பாவை நானவே ஜெயில போட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா சுவிட்சர்லாந்து வச்சு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போனா முதலாவது கேட்கறது உமா அப்பா அடிச்சாங்களா. அவ்வளவு ஃப்ரீடம் பிள்ளைகளுக்கு, ஃப்ரீடம் என்று அது எல்லாம் மீறி இருக்குது. இப்ப அவங்களே யோசிக்கிறாங்க. மேலான கண்ணியமான சோழர், இப்படி உமா வாப்பா எடுத்துக்கொண்டா பொதுவாவே அங்க வாப்பட பேரை கேட்கற இல்ல, என்ன வாப்பா யாரெல்லாம் தெரியாது, வாப்பட பேர் போடுறது கட்டாயம் இல்ல, இருந்தா போட வேண்டியது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆயுத பேர் தான் கட்டாயமா கேட்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை மேலான சோழர்களே, பெரியார்களே, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, சாப்பாட்டுலையும் கட்டுப்பாடு இல்ல, உடுக்கிறதுலையும் கட்டுப்பாடு இல்ல, அதே போல ஆசைகளை பூர்த்தி செய்யறதுலையும் கட்டுப்பாடு இல்ல, மிருக வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாம் இருக்குதான நிம்மதி இல்லை. இப்ப அவங்களுக்கு தேவை ஹிதாயத். அதனாலதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தோடனே எங்களே மாதிரி இருக்கிறாங்க இல்ல, சரி ஸ்பீடா இருக்கிறாங்க, ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா அப்படியா கொண்ட மக்கள் எல்லாத்தையும் துணியால் அனுபவிச்சு முடிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு நிம்மதி தேடி பார்த்தாங்க, ஒன்றிலே நிம்மதி கிடைக்கவில்லை. நிம்மதி இஸ்லாத்தை விளங்கினோடனே விளங்குது, இதுதானே ஒரு நாள தேடி கொண்டிருந்தோம், நிம்மதி எவ்வளவு நாளை எங்கேயோ தேடினோமே, இப்பதான் எனக்கு நிம்மதிக்குரிய சாமான் கிடைச்சிருக்கிறது என்று சந்தோஷப்படுறாங்க. அதனால அவசரமா இஸ்லாத்துக்கு வந்தா பெண்மணி அவ புல் போடுறா, அவ முகத்தை மூடிக்கொள்றா, அவ அபாயம் அணிஞ்சு கொள்றா. இஸ்லாத்துக்கு வந்தா அன்றைக்கு ஒரு வெஸ்ட் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரர் அவர் சந்திச்சார். அவரை பார்த்தா ஒரு வாலிபர் கல்யாணம் முடிச்சிருக்கிறார். அவருடைய கையில ஒரு கம்பு வச்சிருக்கிறார். நாங்க வயசாளிகளே கம்பு உண்ட வைக்கப்படுறோம், என்ன கிழவன் என்று சொல்லுவாங்க என்று. அவர் ஊண்ட வேண்டிய வயசுல அவருக்கு ஊண்ட தேவை இருந்தும் அவர் யோசிக்கிறார். அவர் வாலிபரா இருக்கிறார், கலிமா சொல்லி வந்தார். அவர் சொல்றார், நபியுடைய கையில ஒரு அசா ஒரு கம்பு இருந்ததாக ஹதீஸ்ல வந்திருக்குது, அதனால அவர் கம்பு வச்சிருக்கிறார். அவர் என்னைட்ட கேட்டார், அவரோட 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்கள ஓட போடணுமா, மார்க்கத்தை படிக்க மதரசாவுக்கு போடணும், உங்களோட ஸ்ரீலங்காவில் ஏற்பாடு இருக்கிறான்னு கேட்கிறார், அமெரிக்காவை சேர்ந்தவர். மேலான கண்ணியமான சோழர்களை, நாங்க இனி பேசி இருக்க வேண்டியதான், சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதான். அல்லாஹ் யார் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கிறான், அவங்களுக்கு கொண்டு வேலை வாங்குறான். அவங்களோட முயற்சியை கொண்டு எத்தனையோ பேருக்கு ஹிதாயத்தும் கொடுக்கிறான். எங்கள்கிட்ட ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஒரு மத குரு, ஒரு அகமது குரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வந்ததுக்கு பின்னால அவருக்கு விஷயம் தெளிவா விளங்கிட்டு அவர் போன்ல முயற்சி செஞ்சு அவருடைய கூட பிறந்த சகோதரிக்கு தாவத் கொடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த தாத்தா கல்யாணம் முடிக்க இருக்கிறது, யாரோ விரும்பி இருக்கிறார், அவர் ஒரு டாக்டர், அவருக்கு டெலிபோன்ல தாவத் கொடுத்து அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த தாத்தாவுடைய கூட்டாளி அந்த பெண்ணுக்கு தாவத் கொடுத்து அவளும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள்.
அந்த தாத்தாவுடைய கூட்டாளியுடைய தங்கச்சி அவள் தாத்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விளங்கி அவளும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது வந்த ஒத்த கவலை. அவர் அன்றைக்கு இணையத்தை சொல்றார், சொல்லுவார். அவர் சொல்றார், நாங்க ஒவ்வொரு பங்கலையும் லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரிகள்ல நாங்க இஸ்லாமிய புத்தகங்கள் போடணும், ரசூலுல்லாஹ் பத்தி அழகா எழுதப்பட்ட புத்தகம் போடணும், இஸ்லாம் என்றா என்ன என்று போடணும். இப்படியா கொஞ்ச புத்தகங்கள் அந்த லைப்ரரிகளுக்குள்ள நாங்க போட்டா அவங்க வாசிப்பாங்க. ஒரு லைப்ரரி எடுத்துக்கொண்டா அது எல்லாம் இருக்கணும், அதுல எல்லா மதத்தை சேர்ந்த புத்தகம் இருக்கணும், அதை யாரும் அப்செக்ட் பண்ணல. அதனால நாங்க இப்படி ஒரு முயற்சி செய்வோம் என்றா இந்த மக்கள் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக் கொடுத்து உதவியா இருக்கும் என்று சொல்லி சொல்றார். யோசிக்கிறார் எப்படி இந்த மெசேஜை பாஸ் பண்றது. நாங்க வந்தவங்களே இரண்டாம் தரமா நினைச்சு கொண்டிருக்கிறோம், வந்தவங்களை கேவலமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களை அரவணைக்கவா ஆதரிக்கவா ஒவ்வொரு மஹல்லாக்கள்ல உள்ளவங்களும் அந்தந்த மஹல்லால சுத்தி வர எத்தனை பேர் களிமா சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டி அவங்களுக்கு தாவத் கொடுத்து அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடுகளை ஏற்பாடு செஞ்சு அவங்க எல்லாம் அரவணைச்சுக்கணும். மேலான கண்ணியமான சொல்லை பொதுவாக நாங்க பாக்குறோம், யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா குடும்பத்திலிருந்து ஒதுக்கி போடுறாங்க. அவனுக்கு சொத்து பத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. போ நீ இஸ்லாத்துக்கு போனாய்த்தானே, போ அப்படியே போ, உனக்கு உடும் இல்ல, உனக்கு கடையும் இல்ல, உனக்கு யாவத்துல பங்கும் இல்ல, அப்படியே போன்னு ஒதுக்கிடுறாங்க. பெரிய ஒரு போராட்டத்தோட தான் வராங்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமாக நாங்க அவங்களோட விஷயத்துல கவனம் செலுத்தணும். கட்டாயமா அவங்க ஜக்காத்துக்கு உட்பட்டவங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துல ஜக்காத் அதுக்கு தகுதியானவங்க யார் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதுல ஒரு கூட்டம் தான், அந்த 8 கூட்டத்துல ஒன்று தான் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்தை விரும்பக்கூடியவங்க. அவங்களும் இந்த 8 கூட்டத்தில் உண்டு. கட்டாயம் ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க ஒரு 50,000 ஜக்காத் அவருக்கு கடமைனா 25,000 தான் அவருக்கு ஜக்காத். அவருடைய கணக்கு பார்த்தா 25,000 தான் அவருக்கு ஜக்காத் கடமைனா அதுல ஒரு 5,000 ரூபாவை அதுல 2,500 ரூபாவை நாங்க அவங்களுக்கு ஒதுக்குவோம் வேண்டா. அது ஒரு பெரிய ஒரு கூட்ட அமைப்பிலையாவது நாங்க ஒரு முயற்சிகள் செய்வோம் வேண்டா. தேவை அதிகமா இருக்கிறது மேலான சொல்லு. ஒவ்வொரு நாளும் குடும்பமா வந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு கூடி இல்ல, எங்களுக்கு அது இல்ல, நாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுனால எங்க குடும்பம் எங்களையும் ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு எந்த ஏற்பாடும் இல்ல, ஏதாவது ஏற்பாடு செஞ்சுட்டாங்களே என்றாங்க. நாங்க எங்க போக எவ்வளவு தான் செய்ய? அல்லாஹ் தான் முதலால் அவங்களுக்கு துஆ செய்யறதோட கட்டாயம் எங்களோட சக்தியை மனது செய்யப்படுத்தோம். அது நாங்க எல்லாம் சேரணும், அநியாயமான செலவுகளை குறைக்கணும். மேலான கண்ணியமான சோழர்களே, அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய நேரத்திலையும் பல மஸ்ஜிதுகள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வரக்கூடிய இந்த ரமலான் அதுக்கு முன்னாலேயோ இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களோட ஜக்காத்துடைய பகுதி கட்டாயம் வெளியாக்கப்படணும். அதனால அந்த நிதா பவுண்டேஷன் என்ற பெயர்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களோட அந்த ஒரு முயற்சி, அது நாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. அது ஒத்தராலேயோ அது ஒரு சின்ன குரூப்பாலேயோ செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. நாங்க எல்லாரும் கவலைப்படணும். யாராவது முன்னுக்காகணுமே, அது ஏதோ ஒரு அமைப்புல சிலர்கள் முன்னுக்காக இருக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாரும் அதுல பங்காளிகள் ஆகும். எங்களோட எல்லாத்திலையும் ஒத்துழைப்புகள், எங்களோட எல்லாத்திலையும் துஆக்கள் இந்த உம்மத்துக்காக, முழு உலக மக்களுடைய ஹிதாயத்துக்காக நாங்க எல்லாரும் துஆ செய்யணும். மேலான சோதனை ஆக குறைஞ்சது துஆலையாவது நாங்க அல்லாஹ்ல கையேந்தேலுமே அல்லாஹ் நன்மை தருவானே. அதனால அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த துஆ செய்யறதுக்கே சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. முஸ்லிம்களோட பாவங்களை மன்னி அல்லாஹ் மஹதி நாஸ் ஜமீஆ, முழு உலக மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு. கிடைக்குமா அதை உங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை, துஆ கேட்கறது எங்கட கடமை. அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சோழர்களே, அதுல போடப்பட்டிருக்கிறது தெளிவாக. அந்த ஏதோ ஒரு அமைப்புல எங்களால் ஏழுமான ஒரு பகுதி அதுல போட்டு நாங்க பொதுவா ஒரு 3 வருஷமாக, அதாவது ஹட்டன் மஸ்கெலிய தலவாக்கலே பகவான் தலாவ நோவூர் இந்த பகுதிகளில் 3 வருஷமாக ஜக்காத் 426 குடும்பங்கள் வந்த சகோதரிகள் குடும்பங்கள் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருது. இப்ப வந்திருக்கிற லிஸ்ட பார்த்தா அதை விட அதிகமா இருக்கிறாங்க. ஒரு அளவு வேளாண் சோழ அங்கேயும் அந்த அந்த அப்படியே எத்தனையோ அன்றைக்கு சொன்னாங்க, முதலாவது தடவை கஞ்சி குடிக்கிறோம் சொன்னாங்க. நோம்புல முதலாவது தடவை கஞ்சி குடிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கு. நாங்க இன்னைக்கு ஜக்காத் யாருக்கு கொடுக்கிறோம் வேண்டாம், அவருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும், அவருக்கு ஒரு தட்டை கட்டி கொள்ளணும், அவருக்கு அல்லது வேற ஏதாவது செஞ்சு கொள்ளணும். இப்படி இருக்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அதுல ஒரு முன்னேற்றத்தை அவருக்கு வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு அமைப்புல வாழ்க்கை போய்த்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் பல மடங்காக்கத்தான் எடுக்கிறோமே ஒழிய
இப்படி அறவே இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குரிய ஹக்கையில நான் எடுக்கிறேன் சரியா பார்த்தா. அதனால கொடுக்கிறவங்களும் தேடி பார்த்து தகுதியானவங்களுக்கு ஒப்படைக்கணும். கேட்டு வரவங்க தகுதியானவங்களாடி பார்க்கணும், தகுதியான ஒப்படைக்கும். எடுக்கிறவங்களும் சிலவங்க தெரியாம எங்களுக்கு நாங்களும் ஜக்காத்துக்கு தகுதியை தரையலும். ஆனா எடுக்கிற நான் வேணும் நான் தகுதியா, என்னைய விட தகுதியானவற்றிலே பெருக்கிறேன், என்னைய விட தகுதியான. அதனால நான் எனக்கு அவரோட மனத்தை நோவிக்கிறது. சரி எனக்கு தந்து சொல்றாரு ஜக்காத் சரி என்று தாரார், அதை நான் எடுத்து தகுதியானவங்களும் ஒப்படைக்கும். ஏன்னா தகுதி இல்லாதவங்க ஜக்காத்தை சாப்பிடுறது கூடாது, ஹராம். ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவங்க ஜக்காத்தை சாப்பிடுறது கூடாது. ஏன்னா தகுதியானவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில். இந்த அடிப்படையில மேலான சோழர்களே, அவங்களுக்காக சில சில முயற்சிகள் இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொதுவாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலம் தான். ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும், அதுக்கு ஆதரிக்கணும், மேலுமான உதவிகளை செய்யணும், நாங்க துவா செய்யணும். இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய நாங்க நல்ல காரியங்களுக்கே கழிச்சு எப்படியாவது அல்லாத பொருத்தத்தை அடைஞ்சி ஆக்கிறதுல ஒரு உயர்ந்த அந்த தடையை பார்க்கணும். முஸ்லிம் தானே சொர்க்கம் கிடைக்கும் தானே, அப்படி சொர்க்கம் போகாம நான் நரகம் போகாம சொர்க்கம் போவோம். எல்லாம் நேரடியா சொர்க்கம் போக மாட்டாங்க. களிமா சொன்னவங்களையும் நேரடியா சொர்க்கம் போக மாட்டாங்க. எல்லாரும் பெரிய ஒரு கூட்டம் நாகலிங்க மட்டும் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் போவா. பொதுவான மன்னிப்பு சிலது இன்னைக்கு கொடுக்கப்படும். அது போக உதாரணத்துக்கு பார்ப்போமே, குடும்ப உறவை முறிச்சவன் சொர்க்கம் போக மாட்டான். அதிசயம் வந்து புகாரி முஸ்லிம் தான் அது. குடும்ப உறவை முறிச்ச நிலைமையில ஒருத்தர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் போக மாட்டார். அப்படின்னு என்ன கருத்து இந்த ஹதீஸ்ல? நேரடியா போக மாட்டார். அப்ப களிமா சொன்னவங்க எல்லாம் சொர்க்கம் போவாங்கன்னு வந்து இந்த ஹதீஸ்ல வந்து குடும்ப உறவை முடிச்சவன் சொர்க்கம் போக மாட்டார் என்று என்ன கதை? நேரடியா போக மாட்டார். நரகத்துக்கு போயிட்டு தண்டனை அனுபவ குடும்ப உறவை முடிச்ச நிலைமையில மௌத்தானதற்கு தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கம் போவார். கடனாளியான நிலைமையில மௌத்தானால் அவர் நேரடியா சொர்க்கம் போகலாம். இவர நன்மை எடுத்து அவர் கடன் கொடுக்க வேண்டியவரும் கொடுக்கப்படும். இவர்கிட்ட நன்மை போதாமல் இருந்தா அவரோட பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுத்து சும்மா இவரை தூக்கி நரகத்துல போட்டு அந்த கடனுக்குரிய எவ்வளவு காலம் தண்டனை அனுபவிக்கணுமோ அவ்வளவு காலம் தண்டனை அனுபவிச்சது போல சொர்க்கம் போவார். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஜெயிலுக்கு போறாங்க. ஒரு மாசம் என்றாங்க, ஒரு நாள் என்றாங்க, ஒரு கிழமை என்றாங்க. இதே போல நரகமும் அது ஜெயில். அதுல காலங்கள் முடிவு செய்யப்படும். தொழிலை விட்டத்துக்கு எவ்வளவு காலம் தண்டனை அனுபவிக்கணும், ஒவ்வொரு கடன் அளவுகள். ஒருத்தர் 10,000 ரூபாய் கடனாளியா நிலைமையில மௌத்தானார். கடன் எடுத்தவரும் கடன் கொடுத்தவரும் மன்னிக்க இல்ல, மன்னிச்சுட்ட பிரச்சனையே இல்லை. அவரும் சொல்றாரு கியாமத்துல தரணும், நீங்க இங்க தராட்டி பரவாயில்ல, அங்க தாங்க, அங்கத்தான் எனக்கு பெரிய தேவை இருக்குது. சிலவங்க அப்படி சொல்றாங்க. கேட்கக்குள்ளே மேலெல்லாம் பூரிக்குது. கடன் உங்களுக்கு இங்க தரையலாம், அங்க தரவணும், அங்கத்தான் எனக்கு பெரிய தேவை, பரவாயில்ல அங்க தரத்துக்கு நாங்களே வைக்கிறேன் என்றாங்க. அங்க நிலைமை என்ன மேலான சோழர்களே, எங்களோட அமல் நிலைமையே பெரிய கவலையான நிலைமையா இருக்கு. அந்த அமலையும் இவங்க கடலுக்கு கொடுத்தா எங்க போகணும், சொர்க்கமா போ கிடைக்கும். அதனால மேலான கண்ணியமான சோழர்களே, நான் என்ன சொல்றேன், கடைசி சொர்க்கவாதி கூட போல 10 மடங்கு அவங்கவுங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சிலவங்களுக்கு சொர்க்கம் உலகத்தை போல 1000 மடங்கா இருக்கும், 1,00,000 மடங்கா இருக்கும். அவங்களோட தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட அமலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட விவாதத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில ஆகிரத்துல உயர்ந்த அந்த தடைய அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களால் என்னென்ன குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் நடந்ததோ அவைகள் எல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட கஷ்டங்களை நீக்கி வை யா அல்லாஹ், எங்களோட கவலைகளை நீக்கி வை யா அல்லாஹ், எங்களோட நோய்களை லேசாக்கி வை யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்துறியா அல்லாஹ், எங்களோட நெருக்கடியான நிலைமையை நீக்கி வை யா அல்லாஹ், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை நீக்கி வை யா அல்லாஹ். நீ மேலானவன், உயர்ந்தவன் யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளும் உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கக்கூடிய ஒரே ஒருவன் நீ தான் யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பும் இல்லையா அல்லாஹ். கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை நீக்கி வை யா அல்லாஹ்.
யாரெல்லாம் கடன்ல சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதை கொடுத்துக் கொள்ள தடமாறி கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை கடனாளிகளுடைய கடன் பாரங்களையும் லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள்ல யாரையும் கடனாளியான நிலைமையில மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ், பாவியான நிலைமையில மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் எங்கள் அனைவருக்கும் தௌபாவை நசீபாக்குவாயாக. எங்களோட குடும்ப பாரங்களை லேசாக்கி வை யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை, மனைவி மக்களை நீயே பாதுகாப்பாயாக. எங்களோட பிள்ளைகளுடைய ரிஸ்குடைய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு தான் யா அல்லாஹ். நீ எங்களோட எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. நபியுடைய கவலையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக. நபியுடைய உழைப்பை செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. உண்மையான நல்லடியாக ஆக்கி கலிமாவை மொழிந்தவர்களாக, சிரித்தவர்களாக மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.